ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அநேக தோல்விகளினாலும் அநேக விதமான இகழ்ச்சியினாலும் நீங்கள் மிகவும் மனம் துவண்டு போயிருக்கிறீர்களா? ஐயோ, எந்த பக்கம் நான் திரும்பினாலும் தோல்விதான் இருக்கிறது. நான் எடுத்த எல்லா காரியமும் எனக்கு தோல்வியாக முடிந்து விட்டது. என்னால் ஒரு காரியத்திலையும் ஜெயமாக முடியவில்லை. எனக்கு தோல்விகளை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்கள் அநேகர் என்னை சுற்றி இருக்கிறார்கள். ஆகையால் என்னால் ஜெயிக்க முடியாது, ஜெயத்தை பெற முடியாது என்று மிகவும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வார்த்தை சொல்லுகிறது, அவர் தர்ஷீஷுடைய காலத்திலும் பெர்சியாவுடைய காலத்திலும் தானியேலுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாக மாற்றினார். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. யார் உங்களை சுற்றி இருந்தாலும் சரி, யார் உங்களை ஆண்டு கொண்டாலும் சரி, யார் உங்களுக்கு விரோதமான தடைகளை போட்டிருந்தாலும் சரி, ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பார். நீங்கள் மனம் துவண்டு போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். யாரும் உங்களுடைய ஜெயத்தை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. காரணம் என்னவென்றால், எல்லாவற்றையும் ஜெயித்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you.